Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்க சௌவர்ணியா. ரொம்ப நாளா என்கிட்ட ஒருத்தர் நினைக்கிறேன். அவங்க பேர் எனக்கு மறந்துருச்சு, பட் நான் கமெண்ட்ல கண்டுபிடிச்சேன்னா இங்க நான் வைக்கிறேன். ஸோ அவங்க என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, உங்களோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன் காட்டுங்கன்னு. என்னால் ப்ராப்பராக காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து எல்லா ஹேண்ட்பேக்கையும் எடுத்து வச்சு பண்ணிடுவோம் இந்த வீடியோன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்ப வருஷமாக கலெக்ஷன், இப்போ நேற்றுன்னு வாங்கினதில்லை. நிறைய வருஷமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சதை மட்டும் வாங்கியிருக்கேன். இதில் பாதி வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போனதுனால தூக்கி போட்டேன். பாதி வந்து யாருக்காவது பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ எனக்கு ரொம்ப மனசுக்கு ஃபேவரட், தூக்கி கூட போட மனசு இல்லாத கலெக்ஷன் மட்டும் என்கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னோடய கலெக்ஷனை 1 by 1 பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி 2018 என்னோடய ஃபுல் ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதில் இருக்க கலெக்ஷனை நீங்கள் இதில் பார்ப்பீங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். அதிலேருந்து கொஞ்சம் தான் ஆட் ஆகிருக்கு. ஏன்னா நடுவில் 4 வருஷம் கொரோனா, கோவிட், வெளில போக முடியாததுனால ஹேண்ட்பேக்லாம் பெருசாக வாங்கலை. நான் கல்யாணம் ஆகி 1 year கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்ட்பேக் வாங்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். பட் இனிமேல் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு எவ்ரி இயர் ஒரு ஹேண்ட்பேக் கலெக்ஷன் இந்த இப்போ காட்ட போகிறது இல்லாமல் புது செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக போடுவேன். அது ஏன் அப்படின்றத வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். நான் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுற ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதுதான் என்னோடய ஃபேவரெட் பேக். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு 2018 நான் வீடியோ போட்டிருந்தேன்னா 2016 17 இது வாங்கினேன். செம்ம க்யூட்டான ஒரு ஹேண்ட்பேக். அப்போ எல்லா அவுட்ஃபிட் கூடவும் இதை மேட்ச் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஸ்லிங் பேக் மாதிரி இப்படி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். நான் வந்து அப்போ சின்ன ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். iPhone 4 or 5 யூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா என்னோடய கிளச்சு அண்டு கொஞ்சமாக லிப்ஸ்டிக், அப்புறம் சின்ன காம்பேக்ட் பவுடர், அது மட்டும்தான் இதில் பார்த்தோம். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபேவரெட். அடுத்து பார்த்திங்கன்னா இதிலே ஐஸ்கிரீம் கோன், இதுவும் அதே மாதிரி தான், சின்ன ஸ்பேஸ் தான். இதை எடுத்துகிட்டு போனாலே எங்கே வாங்கினேன்னு கேட்டே இருப்பாங்க. இதுதான் அதோட செயின்லாம் இன்னும் குவாலிட்டி நல்லா இருக்குது. 2017 வாங்கினேன்னு வச்சுப்போம். 18, 19, 20, 21, 22, 23, 7 years ஆயிடுச்சு. ஸோ 7 years ஆகும். இது நல்லா இருக்குது. பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக். இது மசிமோ டுட்டி. இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வாட்ஸ் இன் மை பேக் வீடியோவில் போடும்போது காமிச்சது. இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சு. இது என் கூட வந்து 12 வருஷம்னு நினைக்கிறேன். 12 வருஷமாக என் கூட இருக்குது. ரொம்ப பிடிச்சமான ஒரு பேகு. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது குவாலிட்டியும் சூப்பரான குவாலிட்டி. அண்டு என்னோடய ஃபேவரட் பார்ட்டே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீ ஹோல்ஸ் இருக்கா, அதுக்கான கீ வந்து இந்த குட்டி பவுச்சில். ஸோ அதுக்கான கீ வந்து இவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த குட்டி பவுச்சில். இது லாக் ஆகும். ஆக்சுவலி இப்படி அமுக்கணுன்னா வெளில வரும். கீ வச்சு லாக் பண்ணிட்டோன்னா அது மாதிரி அமுக்கினாலும் ஓப்பன் ஆகாது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான பேகு. ஸோ அடுத்து அப்படியே ரேண்டமாக போயிடலாம். இது வந்து ஒரு டோட் பேக். இந்த டோட் பேக் வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். இது நிஜமாகவே 400 rupeesக்கு நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இதில் பிளாக் கலரும் அவைலபிளாக இருந்தது, இந்த கலர் அவைலபிளாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய வெயிட் தாங்கும். எவ்வளோ வேணாலும் போட்டு டம்ப் பண்ணலாம். இது ஓப்பன் டோட் கிடையாது. இதுக்கு ஜிப்பர் இருக்குது. அண்ட் முன்னாடி ஒரு பவுச்சுக்கு வந்து உங்களுக்கு பட்டன், மேக்னெட்டிக் பட்டன், பின்னாடி இருக்க பவுச்சுக்கும் மேக்னெட்டிக் பட்டன் இருக்குது. ஸோ இது அமேசானில் கண்டிப்பாக நீங்கள் எவ்ரிடே ஒரு ஹேண்ட்பேக் தேடிட்டு இருக்கீங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸ், 400 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பேக்னால் கண்டிப்பாக ஒர்த். இந்த ஸ்லிங் பேக் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இது கொஞ்சம் 1000 rupees சைடு தான். கொஞ்சம் இந்த எக்ஸாட்டிக்ன்ற பிராண்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு தான் வரும். ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 50-15 தான் சொல்வேன். வாங்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ போக பார்க்கும் போது இதுக்காக நம்ம அவ்வளோ செலவு பண்ணுவோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கிற ஒரு பேக். பட் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது வாங்கி ஒரு 3 years இருக்கும்னு நினைக்கிறேன். 2002 1 வாங்கினேன். ஸோ இதோட லிங்க் என்னால் இங்கே வைக்க முடியாது யூடியூப்பில், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி. இதோட லிங்க்லாம் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்தீங்கன்னா அதில் பயோவில் சோபி ரெக்கமெண்ட்ஸ்னு என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனல் இருக்கும். அதில் என்னோட லிங்க்கும் நான் கண்டிப்பாக ஹேண்ட்பேக்ஸ்ன்னு போட்டு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்கனாலே எல்லாத்தோட லிங்க் இருக்கும். நான் வீட்டுக்கு வாங்குகிற மிக்ஸி, கிரைண்டர், ஸ்பூன் முதல் கொண்டு எல்லாத்தோட லிங்க்கும் அதில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து செக் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹேண்ட் கிராஃப்டட் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், வின்டேஜ் அந்த மாதிரி டைப். அதில் இந்த ஓலையில் பின்ன ஒரு பேக். ஸோ இது வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். சும்மா இந்த பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போனோம், சில்லறெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்காக இது 100 ரூபாவோ 120 ரூபாவோ அமேசானில் இருந்துச்சு, அதுக்காக வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இங்கே அதோட பிராண்ட் நேம்லாம் போட்டு கொஞ்சம் அது நல்லாவே இல்லாமல் இருந்தது, அதெல்லாம் பிச்சிட்டேன். ஸோ இப்படி பார்க்க இது ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் சூட் கேஸ் பேக். இது நான் வாங்கினதுலேருந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் எங்கே வாங்கினேன் எல்லாமே உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கலர், இந்த காம்பினேஷன், இந்த ப்ரௌன் வித் இந்த க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த லாக் சிஸ்டமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பாக்ஸ் பேக், நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. சூட் கேஸ் மாதிரி இப்படியும் இதை பிடிச்சிக்கிட்டு போகலாம், அழகாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் போகலாம். ஒயிட் ட்ரெஸ் கூட உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பர் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும். நான் நிறைய யூஸ் பண்ணேன், தொடர்ந்து ஒரு 6 மாதம் இந்த பேக் மட்டுமே நான் யூஸ் பண்ண காலம்லாம் இருக்குது. இதை வந்து பிக் டீல்ன்ற ஒரு பிராண்டு, ஒரு கடை இருக்குது டி நகரில் நினைக்கிறேன், பிக் டீல்னு, அங்கே தான் வாங்கினேன். இப்போ இது அவைலபிளாக இல்லை, முதல்ல இருந்துச்சு 2018 டைம். அப்போ தான் இந்த ஃபாரெவர் யங்குன்ற ஒரு ஸ்லிங் பேக். இது வந்து ட்ராவல்லாம் பண்ணும்போது ஸ்லிங்காக மாட்டிக்கிட்டு நம்மளோட ஃபோன், பாஸ்போர்ட், சேஞ்ச் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகும்போது இது மாட்டிகிட்டு போக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த கலர் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் ஷர்ட், ப்ளூ டெனிம், இந்த பேக் அண்ட் இதே கலரில் ஒரு ஹீல், கிளாஸாக இருக்கும் அந்த லுக்கு, அதுக்காக தான் அந்த கலர் வாங்கினேன். அடுத்ததும் என்னோடய ஃபேவரட் ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா நான் ரீலாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஊரோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் லெதரில் தயாரிக்கிறது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, எல்லோ, மெரூன், ப்ரௌன், ப்ளூ. நான் மெஜந்தா, எல்லா கலர்லேயும் இது அவைலபிளாக இருந்தது. எனக்கு ஞாபகம் வரல, வரும்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் வைக்கிறேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ரொம்ப சூப்பராக நம்மளோட நார்த் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் அழகாக ஒரு குடிசை வீட்டில் உட்காந்து இதை வந்து கையாலேயே செய்கிறாங்க. இதில் நிறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் இருக்குது, பெரிய பேக் வரைக்கும் இருக்குது. எனக்கு வந்து இது வந்து ஒரு ஒயிட் குர்த்தாவோட போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு இது பார்த்தோன்னே தோணுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த ஆர்டிஷனை சப்போர்ட் பண்ணணும் தான் ரீல் ஷேர் பண்ணி உங்கள் கூட ஆல்ரெடி இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த கிளாத் ஃபினிஷ் அண்ட் உள்ள ஒரே ஒரு ஜிப்பர் இருக்குது. இதுவும் ஓப்பன் பேக் தான், உங்களுக்கு எது வேணாலும் ஈஸியாக வச்சுக்கலாம். அண்ட் இதை வந்து ஈஸியாக இப்படி மேக்னெட்டிக் க்ளோஷர் இருக்குது, ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு அமேசான்லேருந்து வாங்கின பேக். இதோட கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட ஸ்ட்ராப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வாங்கின ஒரு ஸ்லிங் பேக். இதில் 2 ஜிப்பர் இருக்குது. இது எல்லாமே அண்டர் 1000 rupees தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே நான் செலவு பண்ணல. சில ஹேண்ட்பேக்லாம் வந்து கிஃப்டாக வரும், அது எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், அது நம்ம கையில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன், எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் வாங்கிறதுனா நம்ம திருப்பி கொடுக்கவும் செய்யணும். ஸோ வாங்கிக்கிறது மட்டும் கிடையாது, இங்கே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஒன்லி டேக் பாலிசி நம்மக்கிட்ட கிடையாது. இதுவும் லிங்க் நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வைக்கிறேன், ஏன்னா இது அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ அடுத்து ஒரு பேசிக் ஸ்லிங் பேக் ஃப்ரம் அமேசான். இது 300 rupees என்னவோ. என்கிட்ட கருப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிங் பேக் இல்லையேன்னு சாஸ்திரத்துக்கு வாங்கின பேக் இது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நான் கண்ட்ராக்டர் பேக்குன்னு சொல்லுவேன், இதை எனக்கு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு. இது வந்து 2016 மும்பைக்கு போகும்போதோ டெல்லிக்கு போகும்போதோ எனக்கு ஞாபகம் இல்லை எங்கே வாங்கினேன்னு எக்ஸாக்டாக. ஆனால் நம்ம ஊரில் வாங்கலை, இது மும்பைலேயோ டெல்லிலேயோ வாங்கினேன். ஈச் 150 or 100 rupees வாங்கினேன். பிளாக்கில் ஒன்று, ப்ரௌனில் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் பேக் வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட். ஏன் ஆல் டைம் ஃபேவரெட்னு சொல்கிறேன்னா, இதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த பேக் கௌதமோட ஃப்ரெண்ட், என்னோடய ஃப்ரெண்டு, காமன் ஃப்ரெண்ட் விக்கின்னு, அவங்க மலேசியா போயிருக்கும் போது அங்கேருந்து வீடியோ கால் பண்ணி உனக்கு நான் ஷாப்பிங் வந்திருக்கேன் என்ன வேணும்னு சொல்லி எனக்கு இந்த பேக் எங்கள் அக்காவுக்கு இன்னொரு பேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஸோ இந்த பேக் வந்து ரொம்ப காம்பேக்டான பேக். என் கல்யாணத்தப்போ ஃபுல்லாக ஷாப்பிங்க்கு இதை இப்படி ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிட்டு என்னோடய கேஷு என்னென்ன வாங்கணுன்ற லிஸ்ட்டு எல்லாம் இதில் இருந்து. ஸோ இந்த பேக் வந்து என் கல்யாண ஷாப்பிங்கில் எல்லாத்தையும் ஐடியாவிலேருந்து பணத்துலேருந்து எல்லாத்தையும் கேரி பண்ண ஒரு பேக். க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் கலர். இந்த கலர் வந்து ஏன் எனக்கு பிடிக்கும்னு தெரியாது. நான் சின்ன வயசில் இந்த கலரை பார்த்தா ரசிப்பேன், ஆனால் நான் பைத்தியம் கிடையாது இந்த கலருக்கு. இந்த கலர் பிடிக்குன்றதுனால இதுலேயே வீட்டை வைக்கணும், இதுலேயே கர்டைன்ஸ் வாங்கணும், இதுலேயே ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது.
ஆனால் இந்த கலரில் சில விஷயங்கள் பிடிச்சிருச்சுன்னா அதை நான் வாங்கிடுவேன். இதுவும் 300 rupees தான். இந்த ஸ்லிங் பேக்கும் நீங்கள் என்னோடய ரீலெலாம் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி என்னோடய அமேசான் ஹால்ஸ்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த செயினும் நல்லா அழகாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஸ்லிங் பேக்கை சைடில் இப்படி மாட்டினா அது விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி செயின் ஸ்ட்ராப் இருக்குது வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் அதை பிடிச்சிக்கிட்டு போவேன். கன்வீனியண்ட்டாக இருக்கும் இப்படி திறந்து எடுக்கிறதுக்கெலாம் ஸ்லிங்காக மாட்டுறதை விட. டடா மெட்டல் பேக்ஸ். நான் 2016 மும்பை போகும்போது அங்கே இது ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அப்போது வந்து 500 rupeesன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போது இது வாங்கலாமா வேணாமான்ட்டு வந்துட்டு வீட்டில் நான் ரிக்ரெட் பண்ண ஒரே விஷயம் இந்த மெட்டல் ஹேண்ட்பேக்கை வாங்கியிருக்கலாமேன்ட்டு. அதுக்கப்புறம் 2022லேயோ 23லேயோ நான் வாங்கினேன். எவ்வளோ வருஷம் கழித்து என்னோடய ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வாங்கினது தான் இந்த மெட்டல் ஹேண்ட்பேக். ஸோ உள்ளே இதான் ஸ்பேஸ் செயினோடு வரும். ட்ரெடிஷ்னல் வேரோடலாம் இல்லை இண்டோ வெஸ்டர்னோடலாம் சூப்பராக இருக்கும். மல்டி கலர் ஒன்று க்ரீன் வித் இது பார்க்கும்போதெல்லாம் பிக் பாஸ் கண்ணு அப்படின்னு கௌதம் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எம்ப்ராய்டரி பேக் தான். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஹேண்ட்மேட். இது வந்து நான் டெல்லியிலேருந்து வாங்கினேன். 100 rupeesன்னு. ஆக்சுவலாக இந்த பேக் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லார்கிட்டேயும் இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்கே போனாலும் சரி எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று காமனாக வாங்கிட்டு வரோம். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் ஹேண்ட் ஒர்க்குன்னு சொன்னாங்க. முதல்ல இது வந்து 1000 rupees, 600 rupees, 300 rupees. கடைசியில் நான் இத்தனை பேக் வாங்குகிறேன், ஈச் 100 அப்படின்னு சொன்னோடனே கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃப்ரம் ஜாரா. மெட்டா ஈவெண்ட் போனோம். ஃபேஸ்புக், யூடியூப்லலாம், இன்ஸ்டாகிராம்லலாம் அப்பப்போ இந்த மாதிரி கிரியேட்டர் மீட்டப் நடக்கும். அந்த மாதிரி கோயம்புத்தூரில் நடக்கும்போது அதுக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட் அவுட்ஃபிட் போட்டு அதுக்கு பிங்க் கலர் தான் பேர் பண்ணியிருந்தேன், ஆக்சஸரைஸ் பண்ணியிருந்தேன், ஹேண்ட்பேக்கும் ஹீல்ஸும். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். இது ரொம்ப க்யூட்டான ஒரு பேக். என்னடா இது உள்ள பேப்பர் அப்படியே இருக்குண்ணே. இந்த மாதிரி நான் கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து வாங்குகிற பேகெல்லாம் திருப்பி அது அமைக்காமல் இருக்கிறதுக்குள்ளே அதே பேப்பரை அமைக்கி வச்சுப்பேன். இப்போ நீங்கள் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த பேக் உள்ள நான் திறந்து காட்டாத பேக் உள்ளலாம் பேப்பர் இருக்கும். ஏன்னா அது வந்து இந்த மாதிரி உள்ளே அமுங்கிடாமல் இருக்கிறதுக்காக நான் பேப்பர் வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைஸ் பேக். இதுவும் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். உள்ளே நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். வெல்க்ரோ வித் ஜிப்பர் இருக்கும். இங்கே வெல்க்ரோ இருக்கும். ஸோ உள்ளே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸாக தான் இருக்கும். ஃபோன் எல்லாமே உட்காரும். அண்ட் என்னோடய எந்த பேக் நீங்கள் எடுத்திங்கனாலும் அதில் ஒரு ரூபா 2 ரூபா சில்லறை இருக்கும். அது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஹேபிட் என்னென்னா, பர்ஸெல்லாம் வந்து எம்டியாக வச்சு வைக்கக்கூடாது, அதிலெல்லாம் ஒரு ரூபாவாவது போட்டு வை. அதனால் எல்லா ஹேண்ட்பேக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சில்லறை போட்டு வச்சுருப்பேன். சம்டைம்ஸ்லாம் சில பேக்லாம் நான் பல வருஷம் எடுக்காமல் அந்த பேக்கை அப்புறமா எடுத்து பார்த்தா அதில் 500 ரூபா 1000 ரூபாலாம் இருக்கும். 500 ரூபா 1000 ரூபா ஏதோ புதையல் கிடச்ச ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப நாளாக எடுக்காத பெட்டியோ பீரோவோ டப்பாவோ இல்லை அந்த மாதிரி பையோ திறந்து பார்க்கும்போது அதில் பழையசாக வச்ச காசு ஏதாவது லம்பாக கிடச்சிதுன்னா, எனக்கு என்னவோ இந்த பழைய படத்துலாம் புதையல் கிடச்சிருக்கணுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி உங்களுக்கும் புதையல் கிடச்ச ஃபீலிங்லாம் வருமா? இல்லை நார்மலாக ஓகே அப்போ வச்சோமா மறந்துட்டோமான்னு இருப்பீங்களா? அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவேன் அந்த காசுக்கு. ஸோ அடுத்து வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்லிங் பேக் தான் இதுவும். இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ராப் இருக்குது. பட் எனக்கு இந்த ஸ்ட்ராப் பிடிக்காததுனால நான் அப்படியே இந்த மாதிரியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் நிறைய கலர் அவைலபிளாக இருந்தது. பட் இந்த கலர் எனக்கு பிடிச்சதுனால நான் இதை வச்சுருக்கேன். இது வந்து 150 rupees என்னமோ அமேசான்லேருந்து தான் இதுவும் வாங்கினேன். ஸோ அடுத்து ஒரு ஷார்ட் பேக். ஸோ இதுவும் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இது 200 something தான். எனக்கு வந்து இதோட குவாலிட்டி அந்தளவுக்கு பிடிக்கல. ஆனால் அந்த காசுக்கு இது ஒர்த் அப்படி சொல்லலாம். ஸோ சும்மா ஏதோ பக்கத்தில் போகிறோன்னா இது ஷார்ட்டாக இப்படி தான் மாட்டிக்க முடியும் இங்கே. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஆக்சுவலாக இந்த பேக் மாட்டினா இது வந்து இங்கே ஷோல்டரில் நிற்குதா இல்லை இப்படி கை வச்சுக்கிறது இந்த கையில் நிற்குதான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பேக் பார்க்க அழகாக இருந்துச்சு. அண்ட் கன்வீனியன்ட். ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஃபோனு பர்ஸு என்னோடய ஆக்சசரிஸ் எல்லாமே இதில் பார்த்தோம். ஏதோ ஷார்ட்டாக பக்கத்தில் ஷாப்பிங் போகிறோன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபெப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பேக். இதை நான் மும்பையிலேருந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர். ஸோ இதில் தான் இப்போ என்னோடய எல்லா திங்ஸும் உள்ளே இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
நான் இது வந்து 900 rupeesக்கு மும்பையில் வாங்கினேன். நீங்கள் மும்பை ஷாப்பிங் ஹில் ரோட் ஷாப்பிங் vlog பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கௌதி சோபியில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அதில் வந்து நான் சொன்னேன் இது 900க்கு வாங்கினேன், அவள் எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தனால எனக்கு சொன்னீங்கன்னா மனசு வலிக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேர் நீங்கள் நிறைய கொடுத்து தான் வாங்கினீங்க, அது அவ்வளோ ஒர்த்தே கிடையாது அப்படிலாம் சொன்னீங்க. பட் இது ஃபெப்ரவரிலேருந்து இப்போ வரைக்கும் எவ்ரிடே யூஸ்க்கு உழைக்குது, நல்லா இருக்குது பேக். அண்ட் இது நான் போட்டாலும் நிறைய பேர் எங்கே வாங்கினேன்னு கேட்டே இருக்கீங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த பேகு கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பேக். அதான் கௌதம் சொல்லுவோம், நீ யூஸ் பண்ணுறது இந்த ஒரு பேக் தான் நான் பார்த்து ஞாபகம் இருக்குது, ஆனால் உனக்கு எதுக்கு இத்தனை ஹேண்ட் பேக். ஸோ அடுத்து நான் டோட் பேக்கில் இப்போ மோஸ்ட்டாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வாட்ஸ் இன் மை பேக்கு, என்னோடய டோட் பேக்காக நான் யூஸ் பண்ணுறது இதுதான். என்னோட எல்லாமே நான் எப்போவுமே இதை வந்து என்னோடய செகண்ட் ஹோம்னு சொல்லுவேன். இது ஃப்ரம் மிராஜியோ, இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு தான் இந்த பேக், 3000 rupees. ஆனால் உழன்னு உழைக்குது, வெயிட்டு தாங்குன்னு தாங்குது. செம்ம ஃபேவரட் பேக், ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேக். நான் எங்கே வெளியில் ஊர் போனாலும் சரி, இல்லை ஏதோ ஒன்று எல்லாமே எனக்கு என் கையிலே இருக்கணும்னு நான் நினச்சேன்னா இந்த பேக்கில் அப்படி தூக்கி இப்போவே பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது. என்னோடய வாட்சஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது நானே செஞ்ச குரோஷே சுருக்கு பை. ஸோ இது நானே செஞ்ச குரோஷே சுருக்கு பை. எனக்கு இந்த மாதிரி குரோஷே பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் என்னோடய வாட்ச் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. வாட்ச் கலெக்ஷனும் கேட்குறீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னோடய வாட்சஸ் கொஞ்சம் உள்ளே இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவரோட ஆர்கனைசரில் வைக்கணும். இது மாதிரி எங்கேயாவது வச்சுட்டு எல்லா இடத்துலையும் தேடி இது பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் என்னோடய குட்டி வாட்டர் பாட்டில், அப்புறம் என்னோடய கேமரா. இந்த வாட்ஸ் இன் மை பேக் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த பேக்கில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே லிங்க் வைக்கிறேன், வாட்ஸ் இன் மை பேக் லிங்க், அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய செகண்ட் ஹோமில் என்னென்ன இருந்ததுன்னு தெரியும். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நான் காமிச்சதெல்லாம் புதுசாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குன்னுலாம் சொன்னீங்க, தேங்க்யூ. ஸோ அதுதான் என்னோடய ஃபேவரட் டோட் பேக் அண்ட் என்னோடய ஃபேவரட் ஸ்லிங் பேக் நான் அதுக்கு முன்னாடி காமிச்சது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கரண்ட் ஃபேவரட் டோட்னா இதுதான். இந்த ஹேண்ட்மேட், இந்த மெட்டீரியல் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இது வந்து இந்த ஓலை சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி புல் இருக்குமே, கேன் மாதிரியே ஒரு கிராஸ் இருக்கும். ஸோ அதில் பின்னுற ஒரு பேக். இதில் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வந்துருக்கு. இது நான் தாய்லாந்து போகும்போது அங்கே ஃப்ளோட்டிங் வில்லேஜ்னு வந்து, கண்டிப்பாக நீங்கள் தாய்லாண்ட் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா ஃபுக்கெட் பிளான் பண்ணுங்கள். ஃபுக்கெட் போகிறீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போகும்போது அங்கே பன்னே அப்படின்ற ஒரு ஃப்ளோட்டிங் வில்லேஜ் இருக்குது, முஸ்லீம் வில்லேஜ்னும் சொல்லுவாங்க. அதில் அந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ்னால் தண்ணியில் ஒரு வில்லேஜ் இருக்கும், தண்ணி மேலே கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு வில்லேஜில் ஃபுல்லாக ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஷாப்பிங்க்கு இருந்துச்சு. அங்கே ஒரு ஆண்டிக்கிட்டே இது வாங்கினேன், 400 பாட். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஏன்னா அந்த அவ்வளோ தூரம் தண்ணிக்குள்ளே போய் அவங்க அந்த சின்ன வில்லேஜில் இதை கையிலே பின்னி விற்கிறாங்க. பட் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதிலே நிறைய கலர் சைஸஸ் அவைலபிளாக இருந்தது. நான் பெருசும் போல் சின்னதும் போல், இது மீடியம் சைஸ் பேக், ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. என்னோடய கரண்ட் ஃபேவரட் டோட். ஸோ அதே வில்லேஜில் நான் இன்னொன்று வாங்கினேன், சான்ஸே இல்லை அந்த பேக். அது யூஸ் பண்ண இப்படி தான் மடித்து கொடுத்தாங்க பேப்பரில், யூஸ் பண்ண மனசு வராமல் அப்படியே வச்சுருக்கேன். இது நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஃபுக்கெட்டில் இந்த ஷெல்லு வரும்ல, இந்த முத்துலாம் எடுத்ததுக்கப்புறம் கடலில், ஸோ ஃப்ளோட்டிங் வில்லேஜே தண்ணியில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து தண்ணி ரிலேட்டட் ப்ராடக்ட் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க, முத்து பவழம் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த முத்தெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மேலே இருக்க ஷெல்ஸ் இருக்குல்ல, அதிலே பிளேட்டர், அதிலே பிளான்டர், அந்த மாதிரி நிறைய ஹோம் டெக்கரேட்டிவ் மிரர் ஒர்க் எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இந்த ஸ்லிங் பேக். இது ஒரிஜினல் ஷெல், இது பிளாஸ்டிக் கிடையாது, கடல்லேருந்து கிடைக்கிற ஒரிஜினல் ஷெல்லில் அவங்க இந்த பீடிங் ஒர்க்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு செயின், இதுலேயும் சைஸஸ், ஏன்னா இது நேச்சுரலாக கிடைக்கிறது இல்லை, சின்ன சைஸு பெரிய சைஸ்லாம் இருக்கும். இது வந்து காம்பேக்டான சைஸு, இதுலேயே பெரிய ஷெல்ஸில் போட்டதெல்லாம் இருந்தது. இது நிஜமாக சொல்கிறேன், இது எந்த பர்பஸ்க்கும் ஹேண்ட்பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. இது உள்ளே எதையுமே நீங்கள் வைக்க முடியாது, ஏன்னா இப்படி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாம் கொட்டிடும். உள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்களா, ஷெல் உள்ள என்ன ஸ்பேஸ் இருக்கும், ஒரு முத்து வேணாலும் ஒட்ட வச்சுக்கலாம். இது பியூர் அண்ட் பியூர் அலங்கார பொருள் மட்டுமே. நான் இந்த பேக்கை போட்டிருக்கேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னா சும்மா
சீனுக்கு தான் இந்த ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன், இது உள்ளே எந்த பொருளும் நான் கேரி பண்ணேன் அந்த மாதிரி ஒரு பேக் தான் இது. உள்ளே ஒன்றுமே வைக்க முடியாது, வேணால் என்னோடய லிப்ஸ்டிக் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஆனால் திறக்கும் போது பார்த்து திறக்கணும். செம சூப்பராக இருந்துச்சு பார்க்க. 150 பாட் சொன்னாங்க இந்த சைஸ். இதோட பெரிய சைஸ் வந்து 400 பாட். நான் 400 பாட்டுக்கு இவ்வளோ பெரிய பேக் வாங்கினேன். இது யூஸ்ஃபுல், பர்பஸ்ஃபுல். பட் இது பர்பஸே கிடையாது, இது வரும் அழகுக்கும். ஏதோ ஒரு இப்போது நான் சொன்னல மெட்டா ஈவெண்ட், கிரியேட்டர் ஈவெண்ட் அது மாதிரிலாம் போகும்போது சும்மா அந்த அட்டையரை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிங் பேக், மற்றபடி அது வேறு எதுக்குமே யூஸ் கிடையாது. என் ஆசைக்கு வாங்கின ஒரு ஸ்லிங் பேக். அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. போகும்போது எதை கொண்டு போக போகிறோம், நான் அப்படி தான் நினச்சிப்பேன். சம்பாதிக்கிறது எதுக்கு? நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை அமைக்கலாம், அடுத்த லெவல் நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம். நம்மளால் முடிஞ்சால், யாருக்கும் முடியலன்னா அவங்களுக்கு உதவி பண்ணலாம். எதையும் நம்ம தூக்கிட்டு போக போகிறதில்ல. இங்கே எதை எப்படி வந்தோமோ அப்படியே தான் போக போகிறோம். நடுவில் நம்ம அனுபவிக்கிறோம்ல, அதுதான் லைஃப். சாப்பிட்றோமா, ஒரு பொருளை பார்க்கும்போது சந்தோஷம் கிடைக்குதா, அந்த பொருளை இப்போ வாங்கி வீட்டில் வைங்க, அவ்வளோதான். அந்த பொருள் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் அடுத்த தலைமுறை க்ளோரிஃபை பண்ணுதா இல்லை அதை அழிச்சிட்டு போதான்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆனால் நம்ம வாழும் போது எவ்ரிடே அந்த பொருளை பார்த்தா சந்தோஷம் கிடைக்குதா, அப்போ அந்த பொருளில் நீங்கள் உழைச்ச காசை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு எந்த கில்ட்டும் பட வேணாம். கில்ட் வர வைப்பாங்க, அந்த ட்ராப்பில் விழவும் வேண்டாம். இப்போ நான் காட்டின இத்தனை பேக்கில் 1 or 2 கௌதம் எனக்கு கிஃப்ட் பண்ணது, இல்லை வேறு யாராவது கிஃப்ட் பண்ணது. மற்றபடி எல்லாமே நான் உழைச்சி வாங்கினதுன்றதில் எனக்கு ப்ரௌடாகவும் இருக்குது. நான் அதை பற்றி இதில் காசு போடுறோமேன்ற கவலையும் எனக்கு வந்தது இல்லை. ஸோ அடுத்து வந்து என்கிட்ட ஒயிட் பேக்ஸ் இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ இது ரொம்ப பிடிச்சி. இது பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. இன்னும் டேக் கூட பிரிக்கல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நானும் கௌதமும் வந்து ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் மும்பை போயிருந்தோம் கிரியேட்டர் யூடியூப் ஃபேன் ஃபெஸ்ட்டுக்கு. ஸோ அங்கே போகும்போது ஷாப்பிங் போனோம். கொலாபாவில் இந்த பேக் பார்த்தேன், ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. இது H&M, ஜாராலெலாம் இந்த பேக் எப்படியுமே 4000 கிட்டே இருக்கும். நான் வந்து 800 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுவும் அவங்க வந்து 1500 சொல்லி ரொம்ப பார்கெயின்லாம் பண்ணி, தெரியாத இந்தியை நான் கொஞ்சம் புதுக்கான்னு பேசி, அப்புறம் கௌதம் மீறி நான் பேசி வாங்கி தரேன் 800 வாங்கி கொடுத்தான். ஸோ ஒயிட்டுன்றதுனால இன்னும் கவர்க்குள்ளேயே அப்படியே வச்சுருக்கேன், ஏதாவது மேட்சிங் அவுட்ஃபிட் வரும்போது போடலாம். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த ஃபைனல் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் வொர்த் இட்னு ஒரு ஆக்சசரிஸ் பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சசரிஸும் நான் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரீஸ்டாக் பண்ணும்போது நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்மளும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவோம். யார் ஜென்யூன் இல்லைங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே த்ரூ ஃபோன் கால்ஸ், த்ரூ நெட்டு தான். டைரெக்டாக போய் பார்க்குறது எனக்கு அப்போ பாசிபிளாக இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் நிறைய பேர்கிட்ட ஏமாந்தன்னு சொல்கிறதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லை. ஏன்னா நம்ம தப்பில் தான் நம்ம நிறைய திருத்திப்போம், நிறைய கற்றுப்போம். ஸோ நிறைய பேர் வந்து காட்டின பொருள் ஒன்று, அமிச்சது அதோட லெஸர் குவாலிட்டி. மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பிள்ஸ் அனுப்பும்போது நல்ல குவாலிட்டியில் அனுப்புவாங்க. பட் பல்க் ஆர்டரிங்கில் அதோட குவாலிட்டியை கம்மி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வாக்குவாதம் போய் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்ததுனால அந்த பிஸ்னஸை நான் கண்டினியூ பண்ணாமல், அண்ட் ஆல்சோ கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் வந்ததுனால இந்த இஷ்யூஸ் கோவிட் எல்லாத்துலேயும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்டே இருந்தீங்க, திருப்பி எப்போ வரும், திருப்பி எப்போ ஸ்டாக் வரும்ன்ட்டு. நான் அந்த பேஜை அப்படியே ஹோலில் போட்டுட்டு ஒன்றுமே பண்ணாமல் ஒரு ஜோனில் இருந்து நான் கொஞ்சம் வருஷம் இப்போ எல்லாத்துக்கும் தூசி தட்டி நான் வந்துட்டேன்னு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்படி நாங்கள் வொர்த் இட்டில் இப்போ புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட் என்னன்னாலும் பேக் எடுத்துக்கூட. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் கலெக்ஷன் தான் வொர்த் இட்டில் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புது கலெக்ஷன்ஸ் அதில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. அண்ட் எக்ஸைட்டிங்காக அதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். வொர்த் இட் ஆக்சசரி ஷாப்பில் இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஆன ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸும் வரப்போகுது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நான் எதை நோக்கி அதெல்லாம் ஆரம்பிச்சனோ அதை நடுவில் தூங்க போட்டுட்டேன். இப்போ திருப்பி தட்டி எழுப்பி ஓடுறா ராஜா அப்படின்னு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன்.
ஹோப்ஃபுல்லி என்னோட ரேர் காம்பினேஷன் பேஜுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ, எங்களோட கௌதி சோபன்யா ரமேஷ் எல்லாத்துக்கும் எப்படி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தூங்கிட்டு இருந்த ஒர்த்திட்டுக்கும் கொடுங்க. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஐ ஹோப் நீங்கள் கேட்ட ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு, அதில் என்னோட ஹாப்பி நியூஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நான் காமிச்ச இந்த 4 ப்ராடக்ட்டுமே ஒர்த்திட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒர்த்திட்டோட காண்டாக்ட் நம்பர் வைக்கிறேன். நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஸோ அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸிங் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் சொல்கிறோம், இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோஸோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா பை, see you.